ரஜினியை வச்சு கட்சி ஆரம்பிச்சு அவர் அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாங்க. உண்மைதான். அதுல அவரு நழுவிட்டாரு. ஆசை அவருக்கு இருந்தது, ரஜினிக்கு இருந்தது. இப்ப அதை இப்ப விஜய் வச்சு செய்யறாங்க. விஜயை வச்சு செய்யறாங்கன்னா அவர் விஜய் அப்படி சொல்லியிருக்காரா? ரவிக்குமார் சொல்றாரு, ரஜினிகாந்தை கட்சி ஆரம்பிக்க சொன்னவர்கள் தான் அவர் நழுகுனதுக்கு அப்புறம் விஜய கட்சி தொடங்க வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற. இல்ல, ரஜினிக்கு அரசியல் ஆன்மீக அரசியல். அவர் ஒரு ஆன்மீக அரசியல் வெளிப்படையாகவே அறிவிச்சார். ஆன்மீக அரசியல்னா சங்கிகளுக்கு அரசியல். ஆனா இவர் அப்படி சொல்லலையே. இவர் இருமொழி கொள்கையை வரவேற்கிறாரு. திராவிடமும் வேணும், தமிழ் தேசியம். அவன் திராவிடமும் வேணும், தமிழ் தேசியமும் என்னுடைய ரெண்டு கண்கள்ங்கிறாரு. திராவிடத்தின் மீது தீரா பகை கொண்டு மல்லு கட்டின சீமானுடைய கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருக்கு பதில் சொன்னாரு. அதுல இன்னைக்கு சீமான் கட்சி கண்ணுக்கு முன்னாடி சிதிலமாக்கி கொண்டிருக்கிறது, சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது. அலை அலையாக அணி அணியாக அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதுல திமுகவுக்கு போறது அதிகமா இருக்கு. தம்பி விஜய்கிட்ட அவங்க போவாங்க. ஏதோ ஒரு ஊர்ல அண்ணா திமுகவுக்கும் போயிருக்காங்க. அதனால விஜய் இருமொழி கொள்கையை அங்கீகரிக்கிறார், வரவேற்கிறார்.